தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ, ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ, அதுக்காகலாம் இல்ல. இத தெளிவுபடுத்திர்றேன். ஏன்னா, இதையெல்லாம் குற்றச்சாட்டா வந்து என் மேல வைப்பாங்க. இதெல்லாம் கிடையாது. அடுத்தது என்னன்னா, இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரிந்து நடக்கிறதா? தெரியாமல் நடக்கிறதா? அப்படின்ட்டுலாம் வந்து நெறைய பேர் வந்து ஆத்துன்னு ஆத்துவாங்க. நான் இப்பவும் சொல்றேன். முதலமைச்சருக்கு தெரிந்து நடந்தாலும், முதலமைச்சருக்கு தெரியாமல் நடந்தாலும், இதில் தார்மீக பொறுப்பு முதலமைச்சருக்குத்தான். அதுவும் முக்கியமாக காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் தான் காரணம். ஸ்டாலின் தான் காரணம் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அது நீ தெரிஞ்சுக்க, தெரியாம போய்க்க. அது எங்க பிரச்சனை கிடையாது. உன்னை ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறது, அந்த பதவியில உட்கார வைக்கிற வரைக்கும் தான் எங்க வேலை. அதற்கப்புறம் செய்ய வேண்டியது நீ. உன்னால கழட்ட முடியலன்னா, அந்த பதவியிலேருந்து விலகி ஓடி போயிடு. அத விட்டுட்டு, உனக்கு தெரியாமலேயே நடந்துருது. உனக்கு தெரியாமலேயே எல்லாமே நடக்குது. உனக்கு தெரியாமலேயே நீ வந்து உத்தமன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் தான் சரியில்லை என்றெல்லாம் முட்டுக்கட்டுவதற்கு ஒரு சில கும்பல் வரலாம். அந்த கும்பலை எல்லாம் நம்ப நாங்கள் தயாராக இல்லை. இப்ப விஷயத்திற்கு வருவோம். என்னன்னா, எனக்கு தெரிந்த ஒரு நபர் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள், 44 நாட்கள் சிறையில் இருந்துட்டு, நம்ம சென்னை புழல் சிறையில் இருந்துட்டு வெளியில வந்த பொழுது நான் சந்திக்க நேரிட்டது இன்னைக்கு. அப்ப சந்திக்கும் பொழுது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த வந்து சொன்னாப்புல. ஏன்னா, நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் முதல் முறை சிறைக்கு சென்ற பொழுது இருந்தேன். அதுக்கப்புறம் 2வது முறை சென்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 17 நாட்கள் இருந்தேன். அதுலயும் மக்கள் பார்த்தீங்கன்னா, 2வது முறை சென்ற பொழுது ஏதோ இந்த காலேஜ் ரீயூனியன் மாதிரி. திரும்பி வந்துட்டீங்களா? வாங்க, வாங்க, வாங்க" அப்படின்ட்டு அந்த ஏற்கனவே இருக்கிற ஆட்கள்லாம் கூப்பிட்ட அந்த நினைவெல்லாம் இருக்கு. ஸோ, அங்க குவாரண்டீன்ல என்ன இருக்கு? குவாரண்டீன்ற பிளாக் தான் நுழைஞ்ச உடனே புழலுக்குள்ள நுழைஞ்ச உடனே முதல் பிளாக் பார்த்தீங்கன்னா, குவாரண்டீன்ற பிளாக் இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில ஃபர்ஸ்ட் பிளாக்ன்னு இருக்கும். செகண்ட் பிளாக், தேர்ட் பிளாக்கு, 6த் பிளாக் வரைக்கும் போகும். 6த் பிளாக்ன்றது இப்போ புதுசா ஆரம்பிச்சிருக்க நியூ பிளாக். அப்ப அங்க நான் இருந்த காரணத்தினால, "என்னப்பா எங்க உன்ன வச்சிருந்தாங்க? குவாரண்டீன்ல வச்சிருந்தாங்களா எங்க?" அப்படின்னும்பொழுது, "இல்லண்ணே நான் வந்து ஒரு ஒரு 3, 4 நாள் தான் புழல் 1ல இருந்தேன்." புழல் 1 அப்படின்றது என்னன்னா, அண்டர் ட்ரையல், அதாவது அ விசாரணை கைதிகள் அவங்கலாம் இருக்கக்கூடியது. புழல் 2 அப்படின்றது தண்டனை கைதிகள் இருக்கக்கூடிய சிறை. அது பக்கத்து காம்பவுண்ட். அங்க மாத்திட்டாங்க என்ன. ஆனா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சிறைக்குள்ள எல்லா தகவலும் வந்துரும். அது எப்பவுமே வரும். அது நெறைய வதந்தியாவும் வரும்னு வச்சுக்கோங்க. நம்ம சொல்றது எல்லாத்தையும் அப்படியே முழுமையா ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நெறைய வதந்திகளும் வரும். ஏன்னா, அங்க வந்து தகவல் தொடர்பு அப்படின்றது கிடையாது. நீங்க வெளிலன்னா ஃபோன் இருக்கு, டிவி இருக்கு எல்லாம். உள்ளேயும் டிவி இருக்கு. ஆனா, உள்ள வந்து வெறும் கலைஞர் டிவி மட்டும் தான் போட்டு காமிப்பாங்க. வேற எதையும் போட்டு காமிக்க மாட்டாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா சன் மியூசிக் போட்டு காமிப்பாங்க. இத தவிர்த்து வேற எதையும் போட்டு காமிக்க மாட்டாங்க அப்படின்ற நிலையில, எல்லா செய்திகளும் உள்ள போகாது. நியூஸ் பேப்பரும் பார்த்தீங்கன்னாக்க, சமீப காலங்கள்ல கட் பண்ணிட்டாங்க. முன்னாடிலாம் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இருந்தபொழுதெல்லாம் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதிலேயே சிறை சம்மந்தப்பட்ட தகவல்கள் அப்படின்னு இருந்ததுன்னா, அத கட் பண்ணிடுவாங்க. சென்சார் பண்ணிடுவாங்க. அப்புறம் தான் அது வரும். இப்போ ஒரு படி மேல போயிடுறாங்க. ஆளுங்கட்சி தவிர்த்து வேற எந்த கட்சி தகவலா இருந்தாலும் அத கட் பண்ணிடுறாங்க. அப்படின்ற ஒரு சூழல் அங்க இருக்கு அப்படின்றதையும் நான் கேள்விப்பட்டேன். ஒரு படி மேல போய் இன்னொரு விஷயம் சொன்னது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருந்தது. அது என்னன்னா, அந்த கரூர் சம்பவத்திற்கு அப்புறம் தாவேகா, அதாவது தமிழக வெற்றிக் கழகம், விஜயுடைய கட்சி இருக்கு இல்லையா? அந்த கட்சியுடைய ஆதரவாளர்கள், இவங்க உறுப்பினர்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் 19லேருந்து 23 வயது உட்பட்ட பசங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 பசங்களே வந்து உள்ள இருக்காங்கன்னா, இவங்கலாம் வந்து ஏதோ கமெண்ட் போட்டாங்களாம். சோஷியல் மீடியால. அது Instagramலயா? இல்ல வேற Twitterலயா? எதுல போட்டாங்கன்னு தெரியல. அந்த சமயத்தில ஆர்வ கோளாறுல அந்த பசங்க பதிவுகள் போட்டது உண்மை. அது தவறான கருத்துக்கள் அப்படின்றதும் உண்மை. அதில ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதற்கு என்ன பண்ணியிருக்கலாம்னா, காவல்துறை விசாரணைக்கு கூப்பிட்டு வார்ன் பண்ணி அனுப்பியிருக்கலாம். சில அந்த மாரி நெறைய செஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு தவறான ஒரு பதிவு போட்டு ஏதாவது மிரட்டியிருப்பான். சின்ன பையனா இருப்பான். படிக்கிற பையனா இருப்பான். இப்ப என்ன பண்ணுவான், அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு அனுப்புவாங்க. இந்த பையன கூப்பிட்டு அனுப்பிட்டு, "நீ போய் உங்க அப்பா அம்மாவ கூப்பிட்டு வான்னு" சொல்லுவாங்க. அப்பா அம்மாவ கூப்பிட்டு வந்துட்டு, அவங்க முன்னாடியே வார்ன் பண்ணி, "இந்த மாரிலாம் நீ பண்ணக்கூடாதுப்பா" அப்படின்ட்டு. இது சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு காவல்துறை அதிகாரி செய்யக்கூடிய விஷயம். இனிமே இந்த மாரி செய்யக்கூடாது அப்படின்னு மிரட்டினோம்னா, அந்த பெற்றோரும் பார்த்தீங்கன்னா கவனத்தில எடுத்துப்பாங்க. பெற்றோருக்கும் சொல்லுவாங்க, "உங்க பசங்கள பார்த்து வளங்க. அவங்க என்ன பண்றாங்கன்றத கவனிங்க."
எதை வேணாலும் பேசுகிறாங்கன்ற மாதிரி அளவு பண்ணாதீங்க, கட்டுப்பாடு இல்லாமல் போகிறாங்க அவங்க அப்படின்றத எச்சரித்து அந்த அந்த சிறுவனுக்கும் எச்சரித்து அந்த பெற்றோருக்கும் எச்சரித்து அனுப்புவது அப்படின்றது சமூக கடமை கொண்ட ஒரு அதிகாரி செய்யக்கூடிய விஷயம். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஆறு நடந்திருக்குன்னு சொல்லப்படுகிறது என்றால் இதெல்லாமே ஊர்ஜிதப்படுத்தப்பட வேண்டியது. அதையும் திரும்பி டிஸ்க்ளைமர் பக்கத்திலே போட்டுறேன். இதை ஊர்ஜிதப்படுத்தப்பட வேண்டியது. ஆனால் காவல்துறை சமீபத்தில் நடந்து கொள்ளக்கூடிய போக்கை பார்க்கும் பொழுது இதில் நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் இருக்குது. என்னென்னா 19 23 வயது இந்த பசங்களை நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதில் பதிவு போட்டீங்க, இதனால் உங்களை நான் கைது பண்ணுறோன்னு சொன்னால் அது மீடியாவில் வேறு மாதிரி பரப்புரை ஆகுன்றதுனால, ஏற்கனவே ஆன கதையினால் ஏன்னா சில பேர் கைது செய்யப்பட்டாங்க, அவங்கள வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த பசங்க மீது பார்த்தீங்கன்னாக்க சொல்லி வைத்தார போல் போலி வழக்குகள், அது லா அண்ட் ஆர்டர் சம்மந்தப்பட்ட வழக்காக இருக்கலாம், ஏன் கஞ்சா வழக்கு கூட இருக்கலாம், என்டிபிஎஸ்ன்றது ஒரு செப்பரேட் செக்ஷன், இந்த வழக்காக கூட இருக்கலாம். இந்த மாதிரியான வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. இதை ஊர்ஜிதப்படுத்தணும். திரும்பவும் சொல்கிறேன், ஊர்ஜிதப்படுத்தணும் இதை. அப்போது இந்த மாதிரியான வழக்குகளை போட்டு வச்சுட்டா குறைந்தபட்சம் 45 நாட்கள் 50 நாட்கள் வெளியில் வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கஞ்சா மாதிரியான வழக்கு போடப்படும் பொழுது அது ஒரு பிளாக் மார்க்காக லைஃப் லாங் இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் மீண்டும் கைது செய்யப்படலாம் சந்தேகத்தின் அடிப்படையில் அப்படின்ற ஒரு மிரட்டலும் இருக்கும். அப்படின்ற ஒரு சூழலில் இதை எப்படி இவர்கள் செய்தார்கள் அப்படின்றது எனக்கு தெரியல, செய்தது உண்மை என்றால். அப்போ இந்த பசங்க அங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களே சொல்கிறாங்க, நான் கமெண்ட் போட்டதுக்காக போனால் சொல்லி வைத்தார் போல் 1 கிலோ 100 கிராம் கஞ்சா, 1 கிலோ 100 கிராம் கஞ்சா அப்படின்னு ஒவ்வொருத்தர் மீதும் சொல்லி வைத்தார் போல் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 45 பேர் இதே மாதிரியான ஒரு செக்ஷனில் வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுவும் ஊர்ஜிதப்படுத்தப்பட வேண்டியது தான். இதெல்லாம் நமக்கு சொல் கேள்வி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் நம்பகத்தன்மை கொண்ட ஒரு இடத்துலேருந்து வரக்கூடிய தகவல் அப்படின்றதுனால இதை நான் பதிவு பண்ணுறேன். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது, அனைத்து எதிர்க்கட்சிகளாலும் கண்டிக்கப்பட வேண்டியது. இது மாதிரி ஒரு பிரசிடென்ட் இதுக்கு முன்னாடி கிடையாது. அதாவது பொய் வழக்குகள் போடுவாங்க, உள்ளதுக்கு வைப்பாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். என் மீது போடப்பட்ட வழக்கே பொய் வழக்கு தான். ஆனால் இந்த மாதிரி கும்பலாக கொண்டு போய் அடைப்பது, அதுவும் இவர்கள் இந்த மாதிரியான வழக்கு போட்டு அவங்களை அச்சுறுத்துவது அப்படின்றது, இது புழலில் மட்டும் இந்த கதைனா தமிழ்நாடு முழுக்க என்ன கதை? திரும்பவும் சொல்கிறேன், இதை ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டாக இந்த அரசாங்கத்தின் மீது நான் வைக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லலை. இது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இளைஞர்களுடைய அவங்களுடைய எதிர்காலத்தில் விளையாடாதீர்கள். உங்களுடைய அரசியல் கணக்குகள்லாம் தனியாக வைத்து பாருங்கள். ஸ்டாலினையை பார்த்து நான் சொல்கிறேன், உங்களுடைய பேரனை அதாவது இந்த இன்ப நிதியை அந்த ஏர்போர்ட்டில், மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஒரு கொஞ்சம் நேரம் அதிகமாக கூடுதலாக செக் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கான்வாயோடு திருப்பி போனீங்க. கோட்டைக்கு சென்று கொண்டிருந்த நீங்கள் கான்வாயை திருப்பி கொண்டு ஏர்போர்ட்டில் போய் உங்களுடைய பேரனை கூப்பிட்டு வந்தீங்க. உங்கள் பேரன் மாதிரி தானே மற்றவங்களும். உங்கள் பேரனுக்கு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சலுகை இருக்க முடியுமா? உங்கள் பேரனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முகுல் ரோஹத்கியிலிருந்து, அபிஷேக் சிங்வியிலிருந்து, கபில் சிபல்லேருந்து 1 கோடி ரூபாய், 1.5 கோடி ரூபாய் என்று நீங்கள் ஒரு நாளைக்கு வாதாடுவதற்கு வழக்கறிஞர்களை உங்களால் கொண்டு வர முடியும். அவங்களால முடியுமா? ஏதோ ஆர்வ கோளாறில் பண்ணுறாங்க. நான் அந்த இளைஞர்கள் அந்த மாதிரியான கருத்துக்களை செய்ததை நான் எந்த இடத்துலையும் நியாயப்படுத்தலை. திரும்பவும் சொல்கிறேன், நியாயப்படுத்த முடியாது. பட் அதற்கு இப்படி ஒரு கடுமையான ஒரு தண்டனையா அப்படின்றது நீங்கள் மனசாட்சியுடன் யோசித்து பாருங்கள். இது சரியா? இது இப்படித்தான் நீங்கள் இளைஞர்களை அணுகப் போகிறீர்களா? இல்லை இப்படி மிரட்டி அவர்களை பணிய வைத்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? இந்த ஆட்சியும் அதிகாரமும் எத்தனை நாளைக்கு இருக்கும்? சரி, இந்த ஆட்சி முடிஞ்சிடுது, அடுத்து வேறு ஒரு ஆட்சி வருது, இவங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்குதுன்னே வச்சுப்போம். ஆனால் வாழ்நாள் முழுக்க இவர்கள் ஒரு காயத்துடன் இருப்பாங்க. இது உங்களுக்கு தேவையா? தார்மீக ரீதியில் இது சரியா அப்படின்ற கேள்வியை நான் ஸ்டாலினை பார்த்து வைக்கிறேன், ஸ்டாலின் வகையறாக்களை பார்த்து வைக்கிறேன். இப்படியெல்லாம் ஒரு அரசியல் தேவையா? இப்படி அரசியல் செஞ்சு ஜெயிச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இல்லை இப்படி செய்வதனால நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? மேலும் மேலும் மக்களுடைய வெறுப்பை தான் நீங்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன கொடுமைன்னா, இதை விஜயோடைய தரப்பிற்கு தெரிவதற்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவன் ஏதோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ அவன் பதிவு போட்டு அதனால் அவன் கைது செய்யப்பட்டிருந்தால்
இதனால் அவன் கைது செய்யப்பட்டிருக்கான இவங்க லீகல் டீம் போக முடியும். இப்போ இந்த மாதிரியான ஒரு போலி வழக்கில் கைது செய்யப்பட்டு தான் எப்படி போக முடியும்? நானும் சிறையில் கிட்டத்தட்ட 8 மாதங்கள் இருந்திருக்கேன். இருக்கும், ஓரளவுக்கு அரசியல் கழப்பு இருக்கும். ஆனால் இப்பொழுது எனக்கு வரக்கூடிய தகவல் முழுக்க முழுக்க அரசியல் கழப்பு. திமுக ஆதரவாளர்களாக இருந்து அவர்கள் கொடுமையான குற்றங்களை செய்து வந்தாலும் கூட அவர்களுக்கு மிகப்பெரிய சலுகைகள் அங்கே வழங்கப்படுகிறது. ஆனால் இவர்கள் அரசியல் ரீதியாக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரசியல் ரீதியாக ஆனால் வேறு வழக்குகளில் குற்றம் புரிந்தார்கள் அப்படின்னு சொல்லி புனையப்பட்ட வழக்குகளில் உள்ளே சென்றால் கொடுமைகள் நடக்கிறது அப்படின்றது குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை விளக்கும் இடத்தில் அரசாங்கம் தான் இருக்கிறது. இன்னொன்று, விஜய் தரப்பும் இதில் அவர்களும் நுழைந்து விசாரிக்கணும். ஆர்டிஐ போடுங்க, யார் யார் என்னென்ன வழக்குகளில் போயிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த என்னென்ன வழக்கில் போயிருக்காங்கன்றதை எடுத்து அவங்க குடும்பத்தை ரீச் அவுட் பண்ணுங்கள். கரூர் சம்பவம் நடந்து எத்தனை நாள் ஆச்சு? இத்தனை நாட்களாக அவர்கள் உள்ளே சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காரணத்திற்காகத்தான் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், அது உண்மை என்றால் கண்டிப்பாக நீங்கள் இறங்கணும், அவங்கள காப்பாற்றணும். இது கொடுமைங்க. இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு சிறையில் இருந்தவன் என்ற காரணத்தினால நான் சொல்கிறேன், இது தவறு. 8 மாதங்களுக்கு அப்புறம் உயர்நீதிமன்றம் சொல்லுது, என் மீது போடப்பட்ட வழக்கு அந்த குண்டர் சட்டம் என்பது சட்டத்திற்கு புறம்பானது என்று சொல்கிறது. அது 8 மாதங்களுக்கு அப்புறம். அப்போ அது 8 மாதங்கள் வரை நான் சிறையில் வைக்கப்பட்டதற்கு என்ன பதில்? சரி, என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். 19 வயது இளைஞன், அவன் எப்படிங்க அதை எதிர்கொள்வான்? அவன் எதிர்காலத்தை நாசமாக்குறீங்கல்ல. ஏதோ இருக்கப்பட்ட குடும்பம்னா வேற விஷயம், ஒரு இல்லாதப்பட்ட குடும்பம்னு வைங்க. அவன் எப்படிங்க இதுக்கப்புறம் அவன் போய் அவன் வாழ்க்கையை நடத்துவான்? எவங்க அவன் வேலை கொடுப்பான் அவனுக்கு? இதையெல்லாம் யோசிக்கிறீங்களா இல்லையா? உங்களுடைய அரசியல் காழ்ப்பிற்காகவும் உங்களுடைய அரசியல் எதிர்ப்பு அப்படின்ற அந்த ஒரு கொடுமையான ஒரு வன்மத்திற்காகவும் இத்தனை பேரோட வாழ்க்கையை சிதைக்கிறீங்களே, கேவலமாக இல்லை அது உங்களுக்கு? இது சொல்வதனால் என் மீது நீங்கள் வழக்கு போடுவீர்கள் என்றால் அது பிரச்சனை கிடையாது. நியாயத்தை எப்பொழுதாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதை நம்ம எடுத்து சொல்கிறோம். இப்படி ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் வருது அப்படின்னும் பொழுது இந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலை மக்கள் முன்னால் வைப்பதோடு அல்லாமல் அரசாங்கத்திற்கும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது நியாயம் இல்லை. அப்படி இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கும் என்றால், திரும்பவும் சொல்கிறேன், இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கும் என்றால் தயவு செய்து உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். இது சரியான பாதை கிடையாது. இன்னும் 5 மாதம்தான் உங்கள் ஆட்டம். ஆனால் இந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் என்று பார்க்கும்பொழுது 5 நிமிடம் கூட அவர்கள் அந்த மாதிரியான ஒரு போலி குற்றச்சாட்டில் இருப்பார்கள் என்றால் அவர்கள் சிறையில் இருக்கக்கூடாது அப்படின்றத இங்கே அழுத்தம் திருத்தமாக தெரிவித்து விஜய் கட்சியினருக்கும் சொல்கிறேன், தயவு செய்து இதை குறித்து விசாரிங்க. உண்மை என்ன அப்படின்றது தெரிந்து கொண்டு நான் சொல்வதில் அல்லது எனக்கு வந்த தகவலில் உண்மை இருக்கும் என்றால் தயவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு எப்படி, அவர்களது குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் எப்படி விடுவை தேடித்தரலாம் என்று பாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.